அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை ஆதம்பாக்கத்தில் குற்றம் நிகழாமல் காவல்துறையினர் தடுத்திருக்கிறார்கள். விவரங்களை முடிய செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க நாம் கேட்கலாம். சுதர்ஷன், என்ன நடந்ததுங்க? வணக்கம். தூத்துக்குடியை சேர்ந்த பிரபல ரவுடிகளான சுரேஷ், முருகன், பாலமுருகன் மற்றும் பலர் நேற்று சென்னையில கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவுல ஒரு குற்றத்தை செய்வதற்கு ஈடுபட முயன்றிருக்கிறார்கள். அதனை தடுக்கும் பொருட்டுதான் காவல்துறை உயரதிகாரிகளுக்கு உடனடியாக தகவல் கொடுக்கப்பட்டு, இதுல முக்கியமாக தகவல் கொடுக்கப்பட்டதன் பேர்ல தெற்கு இணை ஆணையர் சிவி சக்கரவர்த்தி மற்றும் மவுண்ட் துணை ஆணையர் சீனிவாசன் இருவருமே சம்பந்தப்பட்ட அந்த இடத்திற்கு நேரில் சென்று ஆதம்பாக்கத்திற்கு முன்னதாக வேளச்சேரி அந்த விஜயநகர் மெயின் ரோடு அந்த பஸ் டிப்போ கிட்ட நேரில் சென்று தொடர்ச்சியாக சம்பந்தப்பட்ட இந்த குற்றவாளிகளை சுற்றி வளைப்பதற்கு அந்த புகைப்படங்களை ஆதாரமா வைத்து தொடர்ந்து அவர்கள் தேடி வந்த நிலையில இருவருமே சாலையில துரத்தி சென்று பிடித்திருக்கிறார்கள். அந்த இணை ஆணையரும் துணை ஆணையர் இருவருமே சாலையில துரத்தி சென்று பிடித்திருக்கிறார்கள். இணை ஆணையர் அந்த வேளச்சேரி விஜயநகர் பஸ் டிப்போக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த பிரதான சாலை மட்டும் இல்லாம அதுக்கு அருகிலே ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது. அந்த ஸ்ட்ரீட்குள்ள இணை ஆணையர் அந்த வழியாக ஒரு இருசக்கர வாகனம் ஓட்டியை நிறுத்தி சம்பந்தப்பட்ட அந்த ஒரு குற்றவாளி இந்த வினோத் என்பவன் அவன் தப்பித்து செல்கிறான். அவனை துரத்தி அவனை சிவிலியனுடைய இருசக்கர வாகனத்துல ஏறி சென்று அவனை துரத்தி பிடித்திருக்கிறார். அதே போல இன்னொரு அக்யூஸ்ட சென்ட் தாமஸ் மவுண்டுடைய துணை ஆணையர் சீனிவாசன் அவரும் துரத்தி சென்று பிடித்திருக்கிறார். வேளச்சேரியில மட்டுமே நேற்று பாலமுருகன் மற்றும் வினோத் இருவருமே கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த இருவருமே ஆதம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நகைக்கடை, ராசி ஜுவல்ஸ்னு ஒரு நகைக்கடை இருக்கு. அந்த நகைக்கடையை அந்த நகைக்கடை உரிமையாளருடைய மகனை கடத்தி கொலை செய்வதற்காகவோ அல்லது நேரடியாக கொலை செய்வதற்கோ திட்டம் தீட்டிருக்கிறார்கள். அந்த திட்டமானது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு கூட்டாக சேர்ந்து ஒரு டீமே தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு இந்த கொலை அல்லது கடத்தி கொலை செய்வதற்கு ஒரு திட்டம் தீட்டியிருந்தார்கள். அந்த திட்டத்தை முறியடித்திருக்கிறாங்க சென்னை போலீஸ். இந்த இன்புட் எல்லாமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உயரதிகாரிகளுடைய கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளிகள் அந்த டீம் சென்னைக்கு வந்திருக்குது. அது இந்த டீம் இந்த குற்றத்தை செய்ய இருக்குது என்று அவர்களுக்கு இன்புட் கொடுத்தவுடன் உடனடியாக இணை ஆணையர் சிவி சக்கரவர்த்தி, தெற்கு இணை ஆணையர் சிவி சக்கரவர்த்தி, அதே போல சென்ட் தாமஸ் மவுண்டுடைய துணை ஆணையர் சீனிவாஸ் இருவருமே களத்திற்கு நேரில் சென்று தொடர்ந்து வெஹிக்கிள் செக்அப் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பண்ணி அதன் பிறகு இருவரும் இணை ஆணையர் துணை ஆணையர் இருவருமே சாலையில துரத்தி சென்று பிடிச்சிருக்கிறாங்க. இதை முதல் முறையாக இந்த மாதிரி இணை ஆணையர் மற்றும் துணை ஆணையர் அவர்கள் சாலையில துரத்தி சென்று பிடித்தது முதல் முறையாக இருக்கிறது. இது நேற்று இரவு 8:30 மணிக்கு நடந்த நிகழ்வாகும். தொடர்ச்சியாக இதே போல இந்த டீம் எங்கிருந்தாலும் இந்த டீம் அதுல கிட்டத்தட்ட சுரேஷ், முருகன், பாலமுருகன், வினோத், சச்சின் இது போல கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் கைது பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக இது குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். என்ன காரணத்திற்காக சென்னை வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இது குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.